என் சொந்த வரிகளில் உங்களை வைக்க தக்க வகையில் நான் போடுற வீடியோ என் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? என்னுடைய பதிவை கேட்டு நீங்களும் இந்த முயற்சியை கையில் எடுத்து பாருங்கள். வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள். சரிங்களா? சரி, பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் நபர்களால் உள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கிறீர்களா? வெளியே வாருங்கள். உங்களிடம் இருக்கும் திறமையை நிரூபித்து காட்டுங்கள். போராடி கொண்டிருங்கள். துணிச்சலோடு செயல்படுங்கள். உங்களுக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குங்கள். இதுவே உங்களை அவமானப்படுத்தியவர்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடி, சிறந்த பதிலடி. நீங்கள் உங்களிடம் இருக்கும் தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பட்ட துயரத்தையும் அவமானத்தையும் பிறர் படாமல் இருக்க உங்கள் அனுபவத்தை வைத்து பிறருக்கு உணர்வுபூர்வமாய் எடுத்துக்காட்டுங்கள். பிறருக்கு நல்ல வழிகாட்டுதலாய் உள்ளபூர்வமான பதிவுகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் தலையெழுத்தை மாற்ற பாருங்கள். தலையெழுத்து அவமானப்படுவதும் துக்கப்படுவதும் துயரப்படுவதும் வேதனைப்படுவதும் வாழ்க்கையல்ல. அவமானப்படுத்தியவர்களுக்கு உன்னிருக்கும் திறமையை வெளிப்படுத்தி நீ சாதித்து காட்டி சாதிக்க பிறந்தவனாய் ஆள பிறந்தவனாய் நீ ஆளுகின்ற திறமையை ஆளுமையை சாதித்து காட்டிப்பார். இதுதான் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய சிறந்த தண்டனை. உன்னை எதிர்க்கும் லாக்கில்லை என்று அவமானப்படுத்தியவர்களுக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னவர்களுக்கும் நீ உயர்ந்து நின்றாய் என்றால் அவர்களே வியந்து பார்ப்பார்கள். இந்த திறமைசாலியாய் நாம் அவமானப்படுத்தினோம் என்று சிந்தித்து பார்ப்பார்கள், வெட்கப்படுவார்கள். பிறர் அவமானப்படுத்துகிறார் என்று வெட்கப்பட்டு உள்ளே இருந்தாய் என்றால் என்ன பிரயோஜனம்? அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். சிந்தித்துப்பா, வெளியே வா. உன்னிடருக்கும் திறமையை நிரூபித்து காட்டு. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாம் கூனி குறுகி நிற்பார்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அவமானத்தையும் கடந்து வந்தாதான் இங்கே நாம் சாதனையாளர்களாகவும் சிறந்த மனிதனாகவும் திகழ முடியும். ஒவ்வொருவரும் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் வைத்து முன்னேறினவங்க அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையை பாடத்தை வச்சு நல்ல உணர்வு பூர்வமான பதிவை இங்கே போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த மல்டிமீடியாவில் எவ்வளோ பேர் நல்லவர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் நல்ல மேதைகளாகவும் உருவாகுவாங்க. எதுவுமே சரி, நம்ம பதிவிலையோ நம்ம பேசுகிற பேச்சிலையோ இருக்குன்றதை மறந்துடாதீங்க. நாம் நினச்சா நல்ல பாதையும் வழிகாட்டலாம். நல்ல பதிவு போட்டு தேவையில்லாத பதிவு போட்டு ஒரு கெட்ட பாதையிலும் கூட்டிகிட்டு போகலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா இல்லைனால பரவாயில்ல, மற்றவங்கள நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பதிவை போட்டு நல்லதை பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்மளால் 4 பேர் நல்லதை கற்றுக்கிட்டோம். நல்ல சமுதாயத்தில் நல்ல மகன்களாக நல்ல மகளாக உருவாகட்டும். தயவு செஞ்சு நல்ல பதிவை போடுங்க. நன்றி, வணக்கம்.